Hello friends, welcome to City Car Trainers, professional personalized car training services. Viewers, இன்னைக்கு நம்ம கும்பகோணம்ல இருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட் ஓன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் Toyota Urban Cruiser SUV segment vehicle. அவங்களுக்கு இன்னைக்கு first day of class, task number 1, moving on a straight road. So நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு starting from seating adjustment, steering adjustments, mirror adjustments இது எல்லாமே எந்த மாதிரி பண்ணணும்ன்றதை நம்ம டீடைல்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக் கார் பொறுத்தமட்டில் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் மட்டும்தான் இருக்கும், ரைட் லேக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதில் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். பிரேக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம மோடை ஷிஃப்ட் பண்ணாதான் பிரேக்லேருந்து கால் எடுக்கும் போது வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். வித்தவுட் ப்ரெஸிங் த பிரேக் நம்ம இந்த மோட்ஸை ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. இதில் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்றதையும் நம்ம டீடைல்டாக நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த டாஸ்கில் அவங்க ஃபர்ஸ்ட் கெயின் பண்ண வேண்டிய கண்ட்ரோல், வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டுக்கு அவங்க அக்கஸ்டம் ஆகணும். நம்ம எந்த அளவுக்கு ஆக்சிலேஷன் கொடுக்கும்போது வெஹிக்கிள் என்ன புஷ்ல மூவ் ஆகுது, வெஹிக்கிளோட பவர் எப்படி இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் அவங்க கெயின் பண்ண வேண்டிய கண்ட்ரோல் ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், ஜென்டல் ஆக்சிலேஷன். எங்க அவங்க பிரேக் பிரஸ் பண்ணாலும் அவங்களோட பிரேக் அப்ளிகேஷன் ஸ்மூத்தா இருக்கணும். எங்க ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் ஜென்டலா இருக்கணும். பேசஞ்சர்ஸ்க்கு அந்த ரெவ் தெரியக்கூடாது. ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்டீரிங் பொறுத்த மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷன்ல தான் ஹோல்ட் பண்ணணும். ஜென்டலா இருக்கணும் ஸ்டீரிங்கோட ஹோல்டிங். அண்ட் இந்த ரோட்ல ஸ்ட்ரைட் ரோட்ல டிரைவ் பண்ணும்போது லேன் கரெக்டாக எடுத்துக்கணும். லெஃப்ட் லேன் மேனேஜ்மெண்ட், ரோடோட ஃபர்ஸ்ட் ரூலே லெஃப்ட் லேன்லேயே தான் டிராவல் பண்ணணும். ஆப்போசிட்ல எதனா வெஹிக்கிள் வந்தாங்க இல்லை நம்மள யாரும் ஓவர்டேக் பண்றாங்கன்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். ஆப்போசிட்ல இருக்கிற வெஹிக்கிள் ஓவர்டேக் பண்ணி வரும்போது நம்மளோட லேன்குள்ள வராங்கனாலும் நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். லெஃப்ட் அண்ட் ரைட்டு வைடா அனலைஸ் பண்ணணும்ன்றதை சொல்லியிருக்கோம். பிகாஸ் கிராஸ் ரோட்ஸ் வரும். சைடு ரோட்ஸ்லேருந்து யாரானும் உள்ள மர்ச் பண்ணும்போது எஸ் ஆர் நோ தியரி, நம்ம ஒன்று ஸ்லோ பண்ணிட்டு அவங்களை லீவ் பண்ணணும், இல்லைனா ஹார்ன் பண்ணிட்டு அவங்கள நிப்பாட்டிட்டு நம்ம கான்ஃபிடென்ட்டாக மூவ் பண்ணணும். பர் மினிட்டுக்கு 3 to 4 times லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம். பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, என்ன ஸ்பீடில் வராங்க. நமக்கு யாராவது ஹார்ன் பண்ணாங்க அப்படின்னாலும் நம்ம மிரர் பார்க்கணும். அப்படி நம்ம மிரர் பார்க்கும்போது நம்ம ஸ்டீரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆகக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான் பார்க்கணும். அண்ட் மிரரோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா, நம்ம வெஹிக்கிளோட டோர் ஹேண்டில் கொஞ்சம் தெரியணும், ரிமைனிங் ஃபுல்லாகவே ரோடு தெரியணும். அப்போதான் நமக்கு சைட்ல வர வெஹிக்கிள்ஸ் நம்மளோட வெஹிக்கிளுக்கு என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்றது தெரிய வரும். இனிஷியல் ஸ்டேஜ்ல ஸ்லோ ஸ்பீட்லயே நம்ம ஸ்டூடெண்ட் டிரைவ் பண்ண சொல்லியிருக்கோம். மேக்ஸிமம் 40 வரைக்கும் போங்கன்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் இதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெஹிக்கிள் அவங்க எடுத்து ஓட்டுறது. டிரைவிங் ஸ்கூல் முடிச்சுட்டு டைரக்டா அவங்களோட ஓன் வெஹிக்கிள்ல அவங்க கத்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக் காரோடைய மெக்கானிசம்ஸ் A to Z அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம டாஸ்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டீரிங் கண்ட்ரோல்லாம் என்ன, ஸ்டீரிங் எப்படி ஹோல்டு பண்ணணும், ஸ்டீரிங் ரொட்டேஷன் மெத்தட் என்ன, ஒரு ஸ்ட்ரைட் ரோட்ல டிரைவ் பண்ணும்போது அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய கான்செப்ட்ஸ் என்ன, இப்போ லேன் ட்ராக் மேனேஜ்மெண்ட். இப்போ இந்த லைன்ல மூவ் பண்றாங்க, இப்போ ரோடு லைட்டா கர்வ் ஆகுதுன்னா இதே லைன்ல தான் அவங்க கர்வ் பண்ணணும். ஆனால் அந்த கர்விங் முடிகிற வரைக்கும் அவங்க ஸ்டீரிங்கை டில்டட் பொசிஷன்லேயே தான் வச்சுக்கணும். ஸ்ட்ரைட் பண்ணக்கூடாது. அந்த கர்வ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரைட் பண்ணணும். டவுன் ஸ்லோப்ல இறங்கும் போது ஆக்சிலேஷன் எக்ஸஸா கொடுக்கக்கூடாது. கண்ட்ரோல்டு ஸ்பீட்ல தான் மூவ் பண்ணணும். ஃப்ரண்ட்ல மூவ் பண்ற வெஹிக்கிளோடைய மூவ்மெண்ட்டை நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டே மூவ் பண்ணணும். அவங்க டக்குன்னு பிரேக் பிரஸ் பண்றாங்கன்னா நம்ம இங்கே ஆக்சிலேட்டர் கால் எடுத்துட்டு ஸ்லோ பண்றதுக்கு ரெடி ஆயிடணும். பின்னாடி வர வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டையும் நம்ம பார்க்கணும், சைட்ஸ்ல வர வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டையும் நம்ம பார்த்துக்கணுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். இனிஷியலா நம்ம ஸ்டூடெண்ட் கொஞ்சம் ஃபியர் இருந்தது. மேடம் என்கிட்ட சொன்னது, நம்ம ஒரு ஃப்ரீ கிரவுண்ட்ல கொஞ்சம் ஃப்ரீயான இடத்துல நான் முதல்ல ஓட்டுறேன், ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓட்டுறேன்றதை சொன்னாங்க. அவங்ககிட்ட நம்ம சொன்னது என்னன்னா, கான்செப்ட் முதல்ல புரிஞ்சுக்கோங்க மேம். ஒன்ஸ் நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் தி ரோடில் ஓட்டும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும்ன்றதை நம்ம சொன்னோம். அவங்களுக்கு இப்போ கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட் ரோட் பொறுத்த மட்டில் அது இந்த மாதிரி ஊர் சைடில் நமக்கு நல்லாவே ஸ்பேஸ் இருக்கும். ரோட்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். பிகாஸ் வெஹிக்கிளோட ஃப்ளோ கம்மியாக தான் இருக்கணும். ரோட்ஸ் வந்து டேம்பர் ஆகாது. இதே சென்னை சிட்டியில் நம்மளோட வெஹிக்கிளோட ஃப்ளோ அண்ட் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் ரோட்ஸ்லாம் சீக்கிரமாக டேம்பர் ஆகிடும். இங்கே அப்படி கிடையாது. நமக்கு எக்ஸலண்டான ஒரு ரேஞ்ச் கிடைக்கும் ஊர் சைடில். அண்ட் வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடைச்சிருக்கும். ஹவ் வி ஆர் ட்ரைனிங் த கிளைண்ட்ஸ், ஹவ் த கிளைண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரெயின் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரைனர்ஸ். நம்மகிட்ட எந்த கண்ட்ரோல்ஸுமே கிடையாது. வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் ஹேண்டில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நம்ம கான்செப்ட் புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ ஆன் தி ரோட்ல அதாவது ஃபர்ஸ்ட் டே டாஸ்க் நம்பர் 1 டிரைவிங் ஆன் அ ஸ்ட்ரைட் ரோட். இப்போ இந்த மாதிரி சிக்னலஸ் ஜங்ஷன்ஸ் வரும்போது அங்கே ரெட் பிளிங்கர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மாதிரி ஒரு சிக்னல் ஜங்ஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, முன்னாடியே ஆக்சிலேட்டர் கால் எடுத்துட்டு ஸ்லோ பண்ணிட்டு ரைட்ல வர வெஹிக்கிள், லெஃப்ட்ல வர வெஹிக்கிள், ஆப்போசிட்ல வர வெஹிக்கிள், ரியர்ல வர வெஹிக்கிளை 4 பக்கமும் பார்த்துட்டு தான் நம்ம அதை டிராவல் பண்ணணும். ஸ்ட்ரைட்டா போறோம் மேம் நம்ம இங்க.
உங்ககிட்ட வெஹிக்கிள் இருந்ததுன்னா உங்களோட லொகேஷனில் வந்து உங்களோட வெஹிக்கிள் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே நீங்கள் இருந்தாலுமே அங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணி உங்களோட வெஹிக்கிளில் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். வியூவர்ஸ், ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணும்னா சிட்டி கார்டினர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ.